கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை இந்த ஒளி நாடாவின் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கடந்த நாட்களிலே ஆராதனையிலே எது புத்தியுள்ள ஆராதனை, தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை என்று சொல்கிறதை நாம் பார்த்தோம். தேவன் அங்கீகரிக்காத ஒரு 4 விதமான ஆராதனைகளை தேவனுடைய பிள்ளைகள் பண்ணியிருக்கிறார்கள். அதை குறித்து சரியான அறிவு நமக்கு ஏற்படும் போதுதான் எது மெய்யான ஆராதனையே அதை செய்கிறவர்களாக நாம் மாறுவோம். தேவன் மனிதனை படைத்தது நோக்கம் ஆராதனைக்காக அல்ல, மனிதர்களை தன்னுடைய சாயலும் தன்னுடைய ரூபத்திலும் உண்டாக்கினது அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய சர்வ சிருஷ்டியையும் அவர்கள் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அவருடைய சிருஷ்டிகளை ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் நம்மை படைத்தார். ஆனால் ஆராதனை வாழ்க்கையின் ஒரு பாகமாக காணப்படுகிறது. அது எது மெய்யான ஆராதனை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய வேலை எப்பவுமே என்னவென்று சொன்னால், அவன் சத்தியத்தை விட்டு நம்மளை விலக பண்ணுகிறது. ஆராதனை என்று சொன்னால் அதற்கு அவன் வேறு விதமான ஒரு தோற்றத்தை கொடுத்து விடுவான், வேறு விதமான ஒரு அர்த்தத்தை கொடுத்து இதுதான் ஆராதனை, இந்த ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுகிறார் என்று சொல்லி மனிதர்களை என்ன செய்து விடுவான், டைவர்ட் பண்ணி விடுவான். அப்படி அவன் டைவர்ட் பண்ண ஒரு ஆராதனை தான் கண்டுகுட்டி ஆராதனை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாத்ராகமம் புஸ்தகத்துல நம்ம போய் 32ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அங்கு மோசே என்ன செய்கிறார் என்று சொன்னால், மலையிலே மேலே போகிறார். போய் தேவன் கூப்பிட்டு அவர் மலையிலே தேவனை சந்திக்கும்படி அங்கு போன போது தாமதமாகுது. அப்ப அந்த ஜனங்கள் ஆரோனை பார்த்து கேட்கிறாங்க, எங்களுக்கு முன் போகக்கூடிய தெய்வங்களை உண்டு பண்ணுங்கள் என்று சொல்லி. அதை நான் வாசிக்கிறேன். யாத்ரா 32ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோண்டத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்துடைய காதில் இருக்கிற பொன் நனிகளை கலட்டி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதில் இருந்த பொன் நனிகளை கலட்டி ஆரோண்டத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கண்டுகுட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு வேடிக்கையை பாருங்க. ஒரு கண்டுகுட்டியை செய்து வைத்துவிட்டு இது கர்த்தருக்கு ஆராதனை என்று ஆரோன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த கண்டுகுட்டிகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த பிரபலமான ஆராதனை வீரர்கள். இல்லை, நிறைய பிரபலமான ஆராதனை வீரர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தான் அந்த கண்டுகுட்டிகள். அவர்கள் அழைத்தால் ஒரு கூட்டம் வாலிபர்கள், ஒரு கூட்டம் சபை மக்கள் அங்கு செல்கிறார்கள். அங்கு நடக்கிற ஆராதனையை பார்த்தா அந்த ஆராதனை எப்படி இருந்தது என்று சொல்லுவதை இங்கேயே நம்ம பார்க்கிறோம். அந்த கண்டுகுட்டி ஆராதனை எப்படி இருக்கும் அப்படின்னு உள்ளதை நம்ம அதே யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்துல 17 இருந்து நம்ம வாசிப்போம். அங்கு ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்துணியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயத்துணியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கண்டுகுட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் கொண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலை நடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கண்டுகுட்டியை எடுத்து அக்கினியிலே சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பாருங்க, மோசே அங்க மலையில இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் மோசம் போய்விட்டார்கள், தங்களுக்காக தெய்வங்களை உண்டு பண்ணி வைத்து அதை ஆராதிக்கிறார்கள் சொல்லி நீ போய் சீக்கிரம் போய் பார் அப்படின்னு சொல்லிட்டு மோசையும் அனுப்புறார். மோசை கூட யோசுவா திரும்பி வரும்போது யோசுவா சொல்கிறான், அங்கு நடக்கிற சத்தத்தை கேட்கும் போது ஏதோ யுத்தத்தின் இரைச்சல் சொல்றான். மோசே சொல்றான், அது ஜெயத்துணியும் அல்ல, அது அபத்துணியும் அல்ல, சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த கண்டுகுட்டி ஆராதனைகள், ஆராதனை வீரர்கள் நடத்துகிற இந்த ஆராதனைகள் நீங்க கேட்டீங்கன்னா அங்கு அது சினிமா பாட்டு அங்க பாடுறாங்களா, கிறிஸ்தவ பாட்டு பாடுறாங்களா, அந்த பாட்டுல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன உச்சரிப்புல அவங்க உச்சரிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அது ஒரு ஸ்டைல் அவங்க பண்றாங்க. இப்போ ஒரு ஆராதனை வீரர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம ரேட்டிங் அந்த
விஜயோடையும் அஜித்தோடையும் கூட நம்ம போட்டி போடுறோம், நம்ம அல்ற சில்லறை கூட எல்லாம் போட்டி போடல, ரேட்டிங் நமக்கு 4ல் வந்திருக்கிறோம் அப்படின்றாரு. அந்த ஆராதனை வீரர் ரேட்டிங்ல 4 ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு அது ரொம்ப நல்லதுதான். ஆனா அவர் கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லி கர்த்தருடைய ரேட்டிங்கை கீழே கொண்டு போயிட்டார், தரை தட்ட வச்சுட்டாரு. ஆனா இவருக்கு ரேட்டிங் மேல போயிடுச்சு. அங்க பொதுவா சினிமாவை எதை குறித்து பாட்டு பாடுறாங்க? ஒரு ஆணையை குறித்தும் ஒரு பெண்ணை குறித்தும் அங்கு காமங்களையும் இச்சைகளையும் தூண்டக்கூடிய வார்த்தைகளை போட்டு ஒருத்தர் பாடி புகழ்தான் சினிமா பாடல்கள். அந்த பாட்டோட கூட சேர்த்து கர்த்தரின் பாட்டை கம்பேர் பண்ணி இவருக்கு ரேட்டிங்கை ஏற்றிட்டாரு. இந்த கண்டுக்குட்டிக்கு ரேட் மேல ஏறி போகுது, ஆனா கர்த்தருடைய பேர் கீழே போகுது. இங்க அப்படிதான் இங்க நடக்குது. அந்த பாட்டை கேட்டா இது அபதுனியும் அல்ல ஜெயதுனியும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மோசே சொல்லுகிறான். அது ஒரு பாட்டின் இரைச்சல் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக தேவனுடைய நல்ல தேறின ஊழியர்கள் கூட, நன்றாக வேதத்தை போதிக்கிறவர்கள் கூட இந்த ரேட்டிங்கை பார்த்துட்டு, இந்த கூத்தை பார்த்துட்டு, இங்க வாலிபர்கள் வராங்க, அங்க வாலிப கன்னிகைகள் வர்றாங்க, அவங்க எல்லாம் கடவுளை ஏற்றுக்கொள்றாங்க. அருமையான சகோதரர்களே, அருமையான வேதத்தை புரிந்த மூத்த ஊழியர்களே, கொஞ்சம் நிதானித்து நீங்க நடங்க. உங்க பிள்ளைகளையும் உங்களுடைய சபை மக்களையும் இந்த மாதிரி கண்டுகுட்டி ஆராதனைகளுக்கு அனுப்பி தேவனுடைய நாமத்துக்கு தூஷணமாக மாறாதீர்கள். ஆராதனை என்று சொல்லுவது நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து செய்யக்கூடிய ரோமர் 12:1 அது புத்தியுள்ள ஆராதனை. அந்த ஆராதனை செய்கிற ஒவ்வொருவனும் கிறிஸ்துவை போல சாந்தமும் மனத்தாழ்மையுடனாக மாறுவான். கிறிஸ்துவை போல அவர் பரிசுத்தராக நடப்பார்கள். இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வரும். ஒரு ஆராதனை ஒரு மனிதனை கிறிஸ்துவின் சாயலை உருவாக்கும். இங்க இருக்கிற சினிமாக்காரனுடைய சாயல் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறான். சினிமாக்காரன் கூட எல்லாம் ரேட்டிங்ல போட்டி போட்டுட்டு இருக்கிறான். அவங்க இயேசு கிறிஸ்துவின் சாயலை நம்ம அங்க பார்க்க முடியலையே. இவங்க ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் சம்பாதிப்பது குறித்து மட்டும்தானே பேசுறாங்க. ஐஸ்வர்யத்துக்கும் பணத்துக்கும் தேவன் விரோதி அல்ல, அது தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும். அதை குறித்து தனியாக செய்தி கேளுங்க. அதே நேரத்தில் இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த உலக மேன்மைகளுக்காக கர்த்தருடைய பேரை இழிவுபடுத்துறது தான் இந்த கண்டுகுட்டிகளுடைய வேலையா இருக்குது. நிறைய ஆராதனை வீரர்கள் இருக்காங்க, பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க இந்த கண்டுகுட்டி ஆராதனை செய்றீங்களா, ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்யுங்க. கண்டுகுட்டி ஆராதனைகள் சில மணி நேரம் அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். அந்த கண்டுகுட்டிகள் அங்க வந்தாதான் அங்க ஆராதனையே நடக்கும். ஆனா மெய்யான ஆராதனை அப்படி அல்ல. நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது. ரோமர் 12:1 அதை குறித்த விளக்கத்தை நான் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த செய்தி தொடர்ச்சியில். அருமையான இன்றைக்கு கண்டுகுட்டி ஆராதனையை விட்டு நம்மை விலகி காத்துக்கொள்வோம். கண்டுகுட்டிகளுக்கு பின்னாடி போய் ஆடி பாடி நடனமாடி சினிமா பாடலோட போட்டி போட்டு இசை அமைத்து நீங்க பண்றது ஒரு கூத்தாக மாறுகிறது. அது ஆராதனை அல்ல. ஆராதனையுடைய ஒரு பாகத்திலே பாடலும் நடனமும் நிச்சயமாக இருக்கிறது, இசைக்கருவிகள் ஏற்கிறது இருக்கிறது. ஆனால் அவைகள் ஒரு பாட்டு தானே தவிர மெய்யான ஆராதனை என்று சொல்வது வாழ்க்கை முறை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ரோமர் 12 எடுத்து நன்றாய் தியானிங்கள். இதை தவிர கர்த்தர் வெறுக்கும் ஆராதனை குறித்து ஏசாயா 1:12-17 பார்க்கிறோம். அதே போல வீண் ஆராதனை குறித்து மத்தேயு 15:8-9 சொல்கிறது. கொலோசியர் 2:8 18-23 வாசிக்கும் போது சுய இஷ்டமான ஆராதனை, இவைகளை நீங்களும் வாசித்து தியானிங்கள். இவைகளை குறித்த விளக்கங்களை தொடர்ச்சியாக வெளியிடுகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்வதாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆராதனை வீரன் இயேசுவின் திவ்ய சுபாவத்தை உடையவனாக மாறி எளிமையான வாழ்க்கையும் தூய்மையான வாழ்க்கையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையும் அவர்கள் இயேசுவை போல மனத்தாழ்மையுடையவர்களாகவும் சாந்தமுடையவர்களாகவும் இருப்பார்கள். இதெல்லாம் ஒரு உண்மையாக தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற காரியங்கள். இவைகள் உண்டாகாமல் போகும் என்று சொன்னால் சினிமாக்காரர்களோடு ஒப்பிட்டு நீங்கள் வளர்கிறவர்களாக இருந்தால் அது கண்டுகுட்டி ஆராதனை என்பதை மறந்து போகாதீர்கள். எச்சரிக்கையா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்க தியானிங்க. உங்களுடைய கமெண்ட்கள் இருந்தா அந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. யாருக்காவது கேள்விகள் இருந்தா நீங்க கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.